வணக்கம். வளமையான செந்தமிழிலான அறிமுகத்துக்கு நன்றி நெறியாளர் அவர்களே. தமிழெனும் கருவிலே உருவெடுத்து தங்கத் தமிழாய் புடமிட்டு சுத்தத் தங்கம் தமிழென்று நாவினிக்க நறுமணமே தமிழாகப் பேசும் என் மனம் நிறைந்த மனம் கமழும் தமிழே, நீயின்றி நானில்லை, அழியாத வரம், அடங்காத வீரம், வழுவாத நீதி, வற்றாத சொல் வழங்கும் என் செல்வத் தமிழே நீ வாழ்க எனும் செம்மொழி கவிஞனின் வரிகளோடு அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் கூறிக்கொண்டு, முத்தமிழ் அறிவியல் மன்றம் அமெரிக்கா தொலைக்காட்சி இணைந்து வழங்கும் சிறப்பு கருத்தரங்கத்தில் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் செந்தமிழ் சிற்பி திருவாளர் விழிகள் சி ராஜ்குமார் அவர்களே, நிகழ்வினிலே கலந்திருக்கும் சக பேச்சாளர்களே, ஏற்பாட்டின் பின்னணியில் இருக்கும் தமிழ் ஆர்வலர்களே, இணைப்பினில் இணைந்து நிகழ்ச்சியினை கண்டு ரசித்துக் கொண்டிருக்கும் உலகளாவிய அளவிலான அன்பிற்கினிய தமிழ் உறவுகளே, சொற்சுவையும் பொருட்சுவையும் தமிழ்ச்சுவையும் கலந்த அன்பான இனிய காலை தமிழ் வணக்கம். அமுதமொழி தமிழினிலே அறிவினால் ஆகுவது உண்டு எனும் தலைப்பு எடுத்து உறவியல் எனும் தலைப்பினிலே பேச பணித்தார் தமிழ் வளர்க்கும் நல் இனிய இயக்கத்தார். உறவுகள் என்பது ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் வரம் என்று நான் உறுதியாக கூறுவேன். என்னுடைய பார்வையினிலே மரங்களில் உயர்ந்தது ஆலமரம் என்பேன். பல்கி பெருகி அகலமாக வாழும், ஆங்காங்கே விழுதுகளை விடுகிறது. மரம் முதிரும் சமயம் அதனை தாங்கி பிடிப்பதும் வீழ்ந்து விடாமல் பாதுகாப்பதும் அதன் விழுதுகள்தான். அதுபோலவே உறவுகள் பேணப்பட வேண்டும், போற்றப்பட வேண்டும். உறவுகள் ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒருவருக்காக ஒருவர் உருகி தவித்து அன்பு செலுத்தும் வீட்டில்தான் ஆனந்தம் அமைதி கொள்ளுகிறது. அன்பு கொண்ட உள்ளத்தை விட உலகிலே உயர்ந்தது வேற என்ன இருக்கிறது என்று கருதுகிறீர்கள்? எனக்கென யாருமே இல்லை என்று நீ நிம்மதி இழக்கும் பொழுது உனக்காக எப்பொழுதும் உன்னோடு நான் இருப்பேன் என்று சொல்லும் உறவு வாய்த்தல் ஒரு வரம் என்பேன். ஒரு பழைய பாடல் உங்களுக்கு நினைவிருக்கலாம். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்றும் முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம், இனி எல்லாம் சுகமே. இந்த பாடலிலே அற்புதமான சில வரிகள் வரும். உன் நெஞ்சிலே பாரம், உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவேன், உன் கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம், கண்ணீரை நான் மாற்றுவேன், வேதனை தீரலாம், வேறும் பணி விலகலாம், வெண்மேகமே புது அழகிலே நாமும் இணையலாம். இந்த பற்றும் பாசமும் ஒருவரின் கண்ணீரை துடைக்கும் விரல் நீண்டால்தான் உறவுகள் பலப்படும். இன்றைய வாழ்க்கை முறையை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு தகவல். அந்த காலத்திலே கூட்டு குடும்பங்களே பிரதானமாக இருந்தது. இன்றைய விஞ்ஞான பொருளாதார வளர்ச்சியும் தொழிலுக்காக இடம் விட்டு இடம் பெயரும் காரணத்தினாலும் சட்டம் மற்றும் பொது அறிவு என விரிவடைந்த பிறகு தற்பொழுது தனித்தனி குடும்பங்களாக மாறிவிட்டது. அந்த காலத்திலே ஒரு குடும்பத்திலே 7-8 குழந்தைகள் இருந்தார்கள். காலப்போக்கிலே அது குறைய துவங்கியது. இன்று 3-2 என்பதெல்லாம் மாறி பெரும்பாலும் ஒற்றை குழந்தைகள். அதுதான் நாகரிகம், சௌகரியம் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள், வாதிடுகிறார்கள். ஒரு அண்ணன் தங்கை, அண்ணன் தம்பி எனும் உறவு வேண்டும். அன்பு செலுத்தவும் தோள் சாயவும் உறவு வேண்டும். பல குழந்தைகளுக்கு
உறவு முறைகள் தெரிவதே இல்லை. அதை பெற்றோர்களை பெருமையாக கூறியும் கொள்ளுகிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், என் பையனுக்கு யாரையுமே தெரியாது, இது யாருன்னு கேட்டால் கூட தாத்தா கூட அடையாளம் தெரியாதுன்னு சொல்லுவான் என்று நாணமின்றி கூறுகிறார்கள். முழு ஆண்டு தேர்வுக்கு பிறகு எத்தனை குழந்தைகள் மாமா, தாத்தா, பாட்டி, அத்தை என சொந்த பந்தம் தேடி அவர்களுடைய கிராமங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த காலத்திலே விடுமுறை விட்டாலே முதுகிலே சுமந்து கொண்டிருந்த புத்தக மூட்டையை தூக்கி எறிந்துவிட்டு அடுத்த ஒரு மாத காலத்துக்கு நம்முடைய பிறந்த வீட்டையும் சொந்த வீட்டையும் திரும்பி கூட பாராது உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று பொழுதினை அங்கேயே கழிப்போம். அங்குள்ள வசதிகளுக்கு ஏற்ப, பொருளாதார ஏற்ற தாழ்வுகளுக்கு ஏற்ப நம்மை மாற்றிக்கொள்வோம். என்ன ஆயிற்று? எந்த சூழலுக்கும் நம்மை மாற்றிக்கொள்ளும் மன வலிமையினை பெற்றோம். இன்று வசதிகள் குறைவு, சுகாதாரம் கிடையாது என்றெல்லாம் இருக்கும் ஒரு பிள்ளையை கூட அடைக்கோழியாய் வீட்டிலேயே அடைக்கிறார்கள். சுக ஜீவனமே வாழ்வு எனும் மனோபக்குவம் தான் வளர்கிறது. நாளை ஒரு சௌகரிய குறைவையோ தோல்வியையோ ஒரு பிரச்சனையோ சந்திக்கும் மன வலிமை இல்லாது போகிறது அந்த குழந்தைக்கு. சொந்தம் பந்தம் வாழ்வின் சுகந்தம். பாசம், அன்பு, நேசம் அனைத்தும் உறவுகளிடத்தில்தான் இருக்கும் என்பதனை யோசித்து பார்க்க வேண்டும். அந்த காலத்திலே உள்ள ஒரு பழைய பாடல் உங்களுக்கும் தெரிந்திருக்கலாம். முத்துக்கு முத்தாக, சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாலே இணைந்திருந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக என்ற அந்த ஒரு பாடலிலே மிக அருமையான சில வரிகள் வரும். ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. அதே போல அடுத்த வரிகளை பாருங்கள். ரோஜாவின் இதழ்களைப் போல் தீராத வாசமடா, நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பந்தமடா என்று வரிகள் போட்டு மிக அழகான பாடல்கள் பாசத்தை வலியுறுத்தி வந்து கொண்டிருந்தது. கூட்டு குடும்பம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, உறவுகளை அறிமுகப்படுத்தி வையுங்கள். குலதெய்வத்தினுடைய வழிபாடு அல்லது பங்காளிகளுடைய திருமணம் என குழந்தைகளையும் அழைத்து சென்று மாமா, அத்தை, பாட்டி, சித்தப்பா என்று உறவுகளோடு கலந்து பேச, விளையாட, உறவாட அனுமதியுங்கள். தொடர்பில் இருங்கள். உறவுகள் வலுப்பெற்றால் குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். எத்தகைய சவால்களையும் சந்திக்கும் துணிவும், பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் கிடைக்கும். உறவினர்கள் வீடு வரும்பொழுது வீட்டு சொந்தங்களை அறிமுகப்படுத்துங்கள். நிறைய பேரை பார்த்தீர்களே, ஆனால் வீட்டில் இருக்கும் தாத்தா, பாட்டி போன்றவர்களை அறிமுகப்படுத்துவது கிடையாது. வீட்டில் உள்ள விலை உயர்ந்த இந்த ஏர் கண்டிஷனர் இப்பதான் புதுசா வாங்கினேன், ரொம்ப நல்லா இருக்குது என்றோ, அல்லது வீட்டிலே புதிதாக வாங்கிய பர்னிச்சர்களை காட்டியோ அவற்றை காட்டி விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சொந்த பந்தங்களோடும் உறவு முறைகளோடும் விட்டு கொடுத்து வாழுங்கள். நான் பிடித்த முயலுக்கு 3 கால்தான் என்று தயவு செய்து வாதாடாதீர்கள். கோபமாய் பேசி வென்றுவிட்டால் உன் கோபம் பெரியது என்று அர்த்தம் கிடையாது. தாங்கிக் கொண்டவர்களினுடைய பொறுமை பெரியது என்பதனை புரிந்து கொள்ளுங்கள். உறவுகள் நிலைக்கவும் இனிக்கவும் தொடரவும் யாரிடமும் இதமாக இனிமையாக பேசுங்கள். தான் என்ற அகந்தை வேண்டவே வேண்டாம். கந்தை துணி கூட வீடு மெழுக உதவும், அகந்தை எதற்கும் உதவாது என்பதனை மனதிலே கொள்ளுங்கள். விட்டு கொடுத்து வாழுங்கள். உங்கள் கருத்திலே விடாப்பிடியாக நிற்க வேண்டாம். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமும் இல்லை எனும் வாக்குகளை மனதிலே கொள்ளுங்கள். தேவையற்ற பிரச்சனைகளை பேச வேண்டாம், புறம் கூற வேண்டாம், அற்ப விஷயங்களை பெரிதுபடுத்த வேண்டாம். வசதிகளும் வாய்ப்புகளும் பெருக பெருக தேடல்கள் எல்லையற்று நின்று கொண்டே செல்லுகிறது. சிந்தனைகள் மாறுகிறது, தேவைகளுக்கான வாழ்க்கை என்னும் நிலை உருவாகிறது. தன்னல தேடல்களும் எந்திர வாழ்க்கையின் வேகமும் மனிதம் காணாமல் போய்விடும் அபாயத்தை உணர்த்துகிறது. ஒரு மரம் தளிர்க்க நல்ல நிலமும் நீரும் தேவை. மனித வாழ்வு சிறக்க, உறவுகள் நிலைக்க,
உறவு முறைகளின் அன்பும் அரவணைப்பும் அவசியம் என்பதனை உணருங்கள். ஆனந்தம் இருக்குமிடம் சொந்தம், ஆண்டவன் கொடுத்த உறவு பந்தம், விட்டெறிந்து போனாலும் விலகிடாது நாம், தன்னன் தனி என எண்ணிடாமல் நிழலாய் தொடர்ந்து வரும் சொந்தம். உறவுகள் குடும்பம் எனும் மாளிகை தாங்கி பிடிக்கும் தூண்கள், இணைக்கும் சங்கிலி பிணைப்புகள். ஒரு கண்ணி அருந்து போனால் கூட அவற்றை அணிய இயலாது. குடும்ப வாழ்விலே ஒரு உறவு பிரிந்தாலும் அது மேன்மையாக இருக்காது என்பதனை உணருங்கள். உறவுகளிடம் மனம் விட்டு பேசுங்கள், மனதில் வைத்து புடுங்காதீர்கள். உறவுகளோடு வளரும் குழந்தைகளுக்கு அரவணைப்பு அதிகம். உறவுகள் உள்ளதால் தன்னம்பிக்கை கூடும், மன வலிமையும் கூடும். அன்பால் அறிவால் உறவுகளை அணைப்போம். அந்த உறவுகளே நம்மை உயர்த்தும், சந்ததிகளையும் உயர்த்தும், மேன்மையுடன் வாழ வைக்கும். முற்றும் துறந்தவனுக்கு தேவை துறவு, அறிவுபூர்வமாய் சிந்தித்து வாழ எண்ணுபவருக்கு தேவை உறவு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வெல்க தமிழ்.